Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjanasalakaya Sakshurunmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bandham langayate girim Yatkapatamaham bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadadeshadarine Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vajari Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandram ki Srila Prabhupada ki jai, Srila Gurudev ki jai, Nitai Gaura Premanande. Hare Hare Bol. Hare Krishna. Thank you Prabhu. Hare Krishna Prabhu. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. சரி, முதல்ல பகவத்கீதை ஆரம்பிக்கணும்னால நம்ம பக்தி எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அருணாச்சல பிரபு, சரோஜா மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி நியமித்தாங்க. இங்கே நம்ம வீட்டில் நம்ம 4 பேர் இருக்கோம். அதாவது நம்ம பக்தி முதல்ல இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் மெக்கானிக்கலாக பண்ணுவோம். நம்ம எல்லாம் அந்த சேவையை பிடிச்சதுனால பண்ணுறோம். சில சேவையெல்லாம் பிடிக்கும். சில பேருக்கு பணம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும், பணம் உதவி பண்ணுவாங்க. சில பேர் குக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும், குக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பகவான் மேலே என்ன இருக்காதுன்னா அந்த அன்புங்கிறது இருக்காது. ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன இருக்குன்னா சாதனைன்னு சொல்கிறோம் இல்லையா, சாதனை பக்தின்னு சொல்கிறோம். சாதனைனா என்ன? டெய்லி சாதனை படிச்சிட்டோம் இல்லையா. என்ன சாதனை? 16 மாலை சேன் பண்ணுறது, இதுதான் சாதனை. ஸோ இது இனிஷியலாக பண்ணுறது. இதுலேயே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பக்தியில் என்ன பண்ண முடியாது, நிலை பெற முடியாது. அப்போ என்ன ஆகுனா நம்ம எதையோ எதிர்பார்த்து தான் பண்ணுவோம் பக்தி இனிஷியலாக. ஓகே, நம்ம இப்போ 6 லெவல் 2 லெவல் வாங்கிட்டீங்களா, 3 லெவல் வாங்கலாம். அடுத்து முன்னேற்றம். ஓகே, 3 லெவல் வாங்கினா ஒரு முன்னேற்றம். 3லேருந்து 4 வாங்கணும், அடுத்து இது ஒரு முன்னேற்றம். இதுக்கு அடுத்து இனிஷியேஷன் வாங்கணும். குரு ஷெல்டர் வாங்கிட்டு இனிஷியேஷன் வாங்கணும், இது ஒரு முன்னேற்றம். அப்புறம் பிராமண இனிஷியேஷன் வாங்கிடலாம், இது ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 2 இனிஷியேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு இஸ்கான்ல? இல்லை அது ப்ரீச் பண்ணுறது இந்த முன்னேற்றத்தில் வராதுல்ல. முதலே ப்ரீச்சிங்கிறது தனி. ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ப்ரீச்சிங்கிறது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க. ப்ரீச்சிங்கிறது என்னென்னா நம்ம பகவானுக்கு ஒரு தொண்டு பண்ணுறது. ஓகே, இது நம்ம பௌதிகமாக பார்க்குறது. முன்னேறிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வியே கேட்டாங்க. ஒரு டிவோட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, எனக்கெல்லாம் முன்னால் மோட்டிவேஷனாக இருந்தது. முதல்ல வரும்போது 6 லெவல்லாம் வாங்கணும், நம்மளே மோட்டிவேஷன் இருந்துச்சு. அப்புறம் இனிஷியேஷன் கிடச்சி, ஃபஸ்ட் இனிஷியேஷன் கிடச்சிச்சு. நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா சர்வீஸ்லாம் பண்ணேன். 10 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் 2வது இனிஷியேஷன் கிடச்சி, உடனே மோட்டிவேஷன் இருந்துச்சு. இப்போ 20 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ என்ன மோட்டிவேஷன் சொல்லி கொஸ்டின் கேட்குறான். ஓகே, இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுதான் அது என்னன்னா சேவை தான். கரெக்டு. ஏற்கனவே நம்ம சேவை பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஆமேலையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சேவை தான் பண்ணுறாங்க. ஆமே பிஸ்னஸ் சரியில்லை, நல்லா பிளாஸ்டிக் பொருள்லாம் விற்பாங்க. அவங்களும் ஒரு தொண்டு தான் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க பணத்தை மையமாக வச்சு பண்ணுறாங்க, நம்ம கிருஷ்ணரை மையமாக வச்சு பண்ணுறோம். அதில் பணத்தை மையமாக வச்சுருக்க ஆம்பேல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பணத்து பின்னாலே போகிறாங்க. அதில் அன்பு கிடையாது. அதில் எங்கேயே அன்பு இருக்கா? ஆன்மீக பிஸ்னஸில் அன்பே கிடையாது. நம்ம கிருஷ்ணர் மையமாக வச்சு பண்ணும்போது அது கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது எல்லா இனிஷியேஷன்லாம் வாங்கின, செகண்ட் இனிஷியேஷன் வாங்கினா கூட நமக்கு அந்த கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு வரலைன்னா இது மெக்கானிக்கலாக போயிடும். அதுதான் சாதனை பக்தி. ஓகே,
அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மோட்டிவேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு அந்த மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன்? இன்றைக்கி இப்போ ப்ரீச் பண்ணணும்னா எப்போ ப்ரீச் பண்ணுவோம்? எப்போ வந்து கிருஷ்ணரை நமக்கு பிடிச்சிருக்கோம் அப்போ தான் ப்ரீச் பண்ணுவாங்க. எனக்கு கிருஷ்ணர் உயிர். அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது தன்னை வந்து சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து என்னை பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயத்தில் 68, 69 சொல்கிறார். அவரை மாதிரி படித்தவங்க யாருமே இல்லைன்றார் கிருஷ்ணர். அப்படிங்கிறப்ப அப்போ வந்து நினைப்பாங்க, சரி ரைட்டு கிருஷ்ணருக்காக நான் இது பண்ணுறேன். அந்த ப்ரீச்சிங் லெவல் வரும்போது தான் ஒரு மத்தியம லெவலுக்கு வர்றாங்களாம். ஓகே, இல்லைன்னா கனிஷ்ட அதிகாரியிலே இருக்காங்க. ஓகே, ஒரு வந்து முக்கியமான விஷயம் அது. 2 இனிஷியேஷன் வாங்கினாலுமே ப்ரீச்சிங் பண்ணணும். ப்ரீச்சிங்னா எப்படின்னா நம்ம மைக்கை பிடிச்சி பேசணும் கிடையாது, 1-to-1 ப்ரீச்சிங் பண்ணும்போது தான் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா பிஹேவியர் வந்து என்ன நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால் பக்தியில் வந்து ரசம் வரணும். ரசம்னா அப்படி இல்லை, டேஸ்ட் இல்லைன்னா மெக்கானிக்கலாக இருக்கும். டேஸ்ட் இல்லைன்னா மெக்கானிக்கலாக இருக்கும். அது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கலாம் சொல்லுங்கள்? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கலாம்? என்னென்ன நம்ம பண்ணணும்னு சொல்லி யாரெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலாம்? ஆன்லைனில் சரி வீட்டில் இங்கே சொல்லுங்கள் மாதாஜி. யார் சொல்லுவாங்க சான் பண்ணுங்கன்னு? ப்ரீச் பண்ணுறவங்க சான் பண்ணுவாங்க சொல்லுங்க. வேறு என்ன ப்ரெஷர் இருக்குது? வேறு என்ன ப்ரெஷர் இருக்கும் நமக்கு? நீங்கள் போதும் நீங்கள் சொல்லுங்கள், மற்ற எல்லாரும் சொல்லிட்டோம். நீங்கள் சரோஜா மாதாஜி மீட்டிங் போட்டு மீட் போட்டுருங்க. நம்ம வந்து இன்னி பக்தியில முன்னேறணும்னா உங்களை மாதிரி அனுபவப்பட்ட குருக்களோட நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்றதுல. சரி, என்ன கேள்வி? என்ன கேள்வி? யாருக்கு தர முடியும்? கேள்வி என்ன? சரோஜா சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. பிரசாதம் கொடுக்கலாம். இல்ல கேள்வி என்ன? கேள்வி வந்து ஸ்டெப் ப்ரீச் பண்றதுல என்ன செய்யணும், என்ன யார என்ன செய்ய சொல்லணும் அப்படிங்க. ப்ரீச் பண்றது கிடையாது. மோட்டிவேஷனுக்கு என்ன ஆக்சுவலா இப்போ வந்து பக்தி பண்றதுக்கு யார் மோட்டிவேட் பண்றாங்கல? இப்போ வந்து பக்தி பண்றதுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் ஃபேக்டர்? இப்போ சில பேருக்கு என்ன இருக்கும், நான் வந்து இந்த சொசைட்டில இருந்து லோவா இருக்கேன், நான் ஹையா ஆகணும்னு சொல்லி ஃபீல் பண்றேன். இது ஒரு மோட்டிவேஷன். இன்னொரு மோட்டிவேஷன் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களாம், சான் பண்ணு. இது ஒரு மோட்டிவேஷன். ஓகே, சான் பண்ணலாம் திட்டுவாங்க, சான் பண்ணலாம் டீ பார்க்க விட மாட்டாங்க, சான் பண்ணலாம் விளையாட விட மாட்டாங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன். ஓகே, வேற என்ன மோட்டிவேஷன்? வயசானவங்க என்ன மோட்டிவேஷன்? நமக்கு இறப்பு வந்துடும்பா அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா. சரி, நீங்கள் போதும், நீங்கள் வீட்டில் போட்டுங்க, எல்லாரும் பேசட்டும். மோட்டிவேஷனாக புரியுது இல்லையா? அந்த என்ன நோக்கம் அப்படிங்கிறது அந்த கேள்வி. என்ன நோக்கம் ஹாசினி? உனக்கு எதாவது நோக்கம் இருக்கா? இனிஷியலாக என்ன நோக்கம் இருக்கணும்? பகவான்கிட்ட சரணடைவதற்கு என்ன பக்தியில இன்னும் தீவிரமா இறங்கி பண்ணணும். ஆமாம், இது உங்களுக்கு நோக்கம். ஓகே, கொஞ்சம் உயர்ந்துட்டாங்கன்னா சீனியர் ஆகிட்டா அந்த மாதிரி நோக்கம் இருக்கும். தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க. வேற என்ன நோக்கத்துக்கு பக்தி பண்ணுறோம்? மீரா மாதாஜி கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்க. எல்லாரும் ஃபேஸ் வந்துட்டாங்க, நீங்கள் தான் வீடியோ ஆன் பண்ண வச்சிருக்கீங்க. சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி புரிஞ்சதுல்ல? சொல்லுங்க. அதுக்கு மீரா மாதாஜி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மனித பிறவி வேண்டாம், போதிய பிறவி. இது ஒரு மோட்டிவேஷன், கரெக்டான மோட்டிவேஷன். ஓகே, அதுக்கு எனக்கு பக்தி மார்க்கத்துல ரொம்ப சிறப்பா போகணும். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ பிரபு. வீட்டில் போட்டுக்கோங்க. மீரா மாதாஜி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபு, அதாவது நம்மளோட மெட்டீரியல் டிசைர்ஸ்லாம் வெளியே போகணும், ஸ்பிரிச்சுவலா நம்ம இறங்கணுன்றதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அருணாச்சல பிரபு என்ன மோட்டிவேஷன் பக்தி பண்றதுல? ஹரே கிருஷ்ணா. பக்தி மார்க்கத்துல ஒரு நெட்வொர்க்ல இப்ப இருக்கிறோம். இந்த பக்தி மார்க்கத்துல இல்லாதவங்களுக்கும் இந்த பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்து அவங்களையும் ஸ்டாண்டிங் பண்ண வச்சு அவங்களையும் ஒரு பக்தி மார்க்கத்துல கொண்டு வரது ஒரு நம்ம மோட்டிவேஷனா நம்ம பக்தர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா நினைச்சுக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஸோ இப்போ வீட்டில் போட்டுக்கோங்க பிரபு. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை போதும் மாதாஜி. சரி, சொல்லுங்க. நமக்கு வந்து அடுத்த பிறகுங்கிறது வேண்டாம் நினைச்சு கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைஞ்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் பண்ணி நம்ம சீக்கிரமே விருந்தாவனம் போகணும், கிருஷ்ணர்கிட்ட போகணும். விருந்தாவனம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறோம் இல்லையா? இங்கே ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கா? ஹரணி, ஹாசினி
என்ன மோட்டிவேஷன்? சுத்தமாகணும். ஆ ஓகே, வெரி நைஸ். ஹாப்பினஸ் வேணும். ஃபுல் ஹாப்பினஸ் வேணும். ஓகே, ஏன்னா அதான் மிஸ்ஸிங் ஆகுது பௌதிக லோகத்தில். ஸோ இப்போ வந்து சதானந்தி கொஞ்சம் க்ளோஸாக சொன்னாங்க, அதுக்கு பேர் தான் ரசம். ரசம் அப்படின்னா என்னென்னா ஒரு விதமான ஒரு மெல்லோ. ஓகே, ஒரு விதமான மெல்லோ. அந்த மெல்லோனா என்னென்னா, இப்போ வந்து ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறோம், 16 மாலைகள் பண்ண சொல்கிறோம், சின்ன குழந்தைங்களே பண்ணி. இப்போ வந்து ஹாசினி பண்ணுறான். எப்படி அந்த மெல்லோ கிடைக்குது? அந்த மெல்லோ கவர்டாக இருக்குது. இந்த வயசுலேயே அவளுக்கு அது கிடைக்குது. ரொம்ப கவர்டாக இருக்கும் போதே அந்த இனிமை கிடைக்குது. இந்த மெல்லோவை, இந்த ரசத்தை கிருஷ்ணர்கிட்ட வந்து புதுப்பிக்கணும். இதுதான் பக்தியோட நோக்கம். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், வாழடைவில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு பக்தியில் நிலைச்சு நிற்போம். அந்த ரசம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர்கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு. இப்போ எப்படி நமக்கு பௌதிகம் ரொம்ப சுகமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நாடகம் பார்க்குறோம், இல்லை ஒரு சீரியல் பார்க்குறோம், ரொம்ப ஆனந்தமாக இருக்குல்ல, அது எப்படி நம்மளால் பார்க்க முடியுது? அதில் ஒரு ரசம் இருக்குது. அந்த ஹீரோ வந்து ஜோக் அடிக்கிறதும் சரி, அந்த மாதிரி பண்ணுறது ரசம் இருக்குது. ரசிக்கிறோம், அதை ஆட்டோமேட்டிக் ரசிக்கிறோமா இல்லையா? ரசம் எல்லாம் பார்க்க முடியுமா? எனக்கு வந்து சார்லி சாப்ளின் சொல்லி நடிக்கிறது பிடிக்கும். சொல்லுங்க பிரபு. அதுல அப்படியே லைச்சிரும் பிரபு. லைச்சிரும், கரெக்டா? அதுதான் ரசனை, கரெக்டா? ஸோ எனக்கு சார்லி சாப்ளின் பிடிக்கும். அவர் நடிக்கிறத பார்த்தா அப்படியே சின்ன பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சார்லி சாப்ளின் என்ன அழகா பண்ணுறாருன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் ரசனை இருக்குது நமக்கு. அவங்க நடிக்கிறது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பரிமாற்றம் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்டையும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பரிமாற்றம் பண்ணுறது கற்றுக்கணும். இது வந்து ஒரு ஸ்டேஜில் கற்றுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா மெக்கானிக்கலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்ச நாள் புதுசாக வரும்போது நமக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், அதனால பிடிச்சிருக்கும், முன்னேறிட்டு இருக்கோன்னே தோணும். ஓகே, ஆனால் போக போக என்ன ஆகிடுனா, இந்த ரசம் இல்லாதனா என்ன ஆகுனா நமக்கு இது மெக்கானிக்கலாக ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, they will against எதிர்பரமாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவங்க எல்லாருமே சீரியஸாக திங்க் பண்ணும், ரசம் எப்படி வளர்க்கலாம், கிருஷ்ணர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். இந்த செட்வைஸ் பண்ணுறதுனால கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன ரசம் பரிமாற்றப்படுது. ஒருத்தரால் எப்பயுமே ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை. இப்போ 16 மாலைகள் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை சொல்லி 16 மாலை முடிச்சோன்னு நம்ம வச்சிடுறோம் பேகை இல்லையா? அப்படி இல்லாமல் நமக்கு கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு வந்து வளரும். இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்செண்டல் மெல்லோ. ஓகே, இது சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து புதுப்பிக்கிறது தான் நம்மளுடைய தர்மம். ஓகே, அதுதான் இந்த மனித பிரிவோட நோக்கம். ஓகே, இதை வந்து நம்ம ரசம் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னா பௌதிகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா நமக்கு என்ன கிடைக்குது, இமீடியட் ரிசல்ட் கிடைக்குது. வேலை பார்த்தா பணம் கிடைக்குது, நம்ம ஒரு சினிமா போனோம்னா ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது, இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் இந்த பக்தி சேவையில் என்ன கிடைக்கலன்னா இமீடியட்டாக அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சில பேர் பக்தியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகே ஹாசினி, பக்தியை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ரசம் கிடையாது. இந்த ரசம் வர வரையும் தான் அதுக்கப்புறம் தான் பக்தியில் நினச்சிருப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும், எவ்வளோ இனிஷியேஷன் வாங்கினாலும் சரி, 3 நாள் எத்தனை வாங்கினாலும் சரி, அவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வேறு ஏதோ ரசம் வந்திருக்கு அவங்களுக்கு. பக்தி சேவை பண்ணுறோன்னா மனசில் என்ன வேணாலும் இருக்கலாம். மனசில் என்ன இருக்கலாம், எக்ஸாம்பிள், நான் குக் பண்ணுறது சூப்பராக இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மாதாஜி, சூப்பராக குக் பண்ணுறேன் மாதாஜி, இன்னொரு மாதாஜி சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு ரசம். இது என்ன ரசம், கிருஷ்ணனை மயமாக வச்ச ரசமா, நம்மளை மயமாக வச்சது. நான் பாடினா ரொம்ப அழகாக இருக்கும், நான் மயக்க பிடிச்சி எல்லா ஃபங்க்ஷனையும் நீ கூப்பிடுவாங்க இஸ்கானில், நான் அப்படி உட்காந்து பாடினேன்னா அவன் சூப்பராக இருக்கும், உடனே எனக்கு நான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது என்ன ரசம், கிருஷ்ணன் உறவு இருக்கா? இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஓகே, இது பண்ணுறதுனால எப்படி நம்மளுடைய ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் கிருஷ்ணன். ஓகே, அது வந்து எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணணும். ஓகே, அது பெஸ்ட்டு என்னென்னா பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான். மாதாஜி ஜெராசமாச்சாரி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டார்ட். அப்போ தான் மத்தியம அதிகாரி லெவலுக்கு என்ன பண்ணலாம், உயர முடியும். இல்லைன்னா மத்தியம அதிகாரி லெவல் வர முடியாது, கனிஷ்ட அதிகாரிலே இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகிடும், மெக்கானிக்கலாக மாற ஆரம்பிச்சிடும், ரசமே இருக்காது. ஆனால் அதே இது வந்து வேறு எதையாவது பார்த்தா நமக்கு ரசம் நிறையா வரும். அப்போ என்ன அட்ராக்ஷன்லாம் எங்கே இருக்குது, நமக்கு பௌதிகத்துலாம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, வியாதி நமக்கு உண்மையில் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறோம், நடிக்கிறோம். நம்ம வெளியில் தலைக்கெல்லாம் போட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால்
இந்த ரசத்தை புதுவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து பக்தி ரசாமிரத சிந்து அதில் வந்து இவர் ரூப கோஸ்வாமி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரசத்தை வந்து பாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன பாவத்தில் நீங்கள் கிருஷ்ணனோட உறவு வச்சுருக்கீங்கிறதான். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இப்போ ஒருத்தரை நம்ம பின்பற்றினாலும் அந்த ரசம் கிடைக்கும். யார் ஒரு விருந்தாவனவாசியை நம்ம பின்பற்றினாலும் அந்த ரசம் கிடைக்கும். இப்போ விருந்தாவனவாசினா நமக்கு வந்து பிரபுபாதர் தான் விருந்தாவனவாசி. ஓகேங்களா, பிரபுபாதருடைய அடிச்சுவடைகளை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அந்த ரசம் கிடைக்கும். இப்போ விருந்தாவனில் இருக்காங்களா, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கோபாஸ் இருக்காங்க, அங்கே மரங்கள் இருக்குது, அங்கே உள்ள என்வரான்மெண்ட் இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே ஒருத்தர் என்ன பண்ணலாம், இந்த ரசத்தை டெவலப் பண்ணலாம். இது ஒரு விதம். ஓகே, இது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக என்னென்னா பிரபுபாதர் என்னென்ன பண்ணான்னு சொல்லி மெடிடேட் பண்ணாலே அந்த ரசம் வந்து இதாகிடும். அந்த ரசம் பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் இருக்குது அந்த ரசத்தில். ஒன்று வந்து கிருஷ்ணர். ஓகே, இன்னொன்று வந்து கிருஷ்ணர் மேலே அன்பை தூண்டக்கூடிய ஒருத்தர். அவர் யார்? பக்தர். ஓகே, கிருஷ்ணர் மேலே அன்பை தூண்டக்கூடிய ஒரு பக்தர். இதுதான் இப்படி தான் ரசம் வரும். நமக்கு நேச்சுரலாக ஒன்று வரணும் ரசம். போன பிறவியிலே அந்த வந்திருந்தா ஓகே, இல்லைன்னா இந்த பிறவியில் என்ன பண்ணோம், ஒரு தூய பக்தருடைய சிவகாசம் கிடைச்சதுன்னா அந்த கிருஷ்ணன் மேலே அன்பு வந்து வர ஆரம்பிச்சோம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணனுடைய பக்தர் இருக்கார். இந்த கிருஷ்ணனுடைய பக்தருடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கிருஷ்ணனை நோக்கி இருக்கிறதுக்காக. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரபுபாதருடைய அடிச்சுவடில் ஃபாலோ பண்ணாலே நமக்கு இந்த ரசம் வந்து டெவலப் ஆரம்பிச்சோம். அதனால தான் சொல்கிறார் மகாராஜ் சொல்வார், அடிக்கடி சொல்வார், பக்திவேதாந்த மகாராஜும் ஸ்ரீனிவாச சரிபரும் சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் வந்து பிரபுபாதருடைய புக்குடைய அந்த எழுத்துக்களில் வந்து அடிமையாகிட்டாங்களோ, அதை படிக்கலாம் இன்னும் மாதிரி இருக்குங்க, டெய்லி நான் படிக்கணும், படித்தா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அடிமையாகிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை சக்ஸஸ். ஓகே, யூ ஸ்டார்ட் லைக்கிங் பிரபுபாத். அது அப்படி தான் நம்ம ரசத்தை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வில் ஸ்டார்ட் ப்ரீச்சிங். ஓகே, அதனால் இந்த ரசம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரசம் இருக்குது. நிறைய விதமாக ரசம் இருக்குது கிருஷ்ணர்கிட்ட. பார்த்தீங்கன்னா என்ன ரசம்லாம் இருக்குது, சாந்த ரசம், அப்புறம் தாசிய ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம். ஓகே, 5 விதமான ரசம் இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப் இருக்குது. கிருஷ்ணருக்கு வந்து சேவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், லவராக இருக்கலாம். ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரசம்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய அம்மா அப்பா ஆகணும்னா யசோதா அம்மா நந்த மகாராஜா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய அடிசோடில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, பிரபுபாதருடைய மிஷன் என்ன, ப்ரீச்சிங் மிஷன். பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் ப்ரீச்சிங்லேயே இருந்துட்டார். அவர் சொல்கிறார் கடைசியில் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜுக்கு சொல்கிறார், நீங்களாம் ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணலாம், உங்களுக்குலாம் மாயப்பூர் விருந்தாவன்லாம் பெரிய பெரிய டெம்பிள் கட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு வயசானால் நீங்கள் வந்து என்ன பண்ண, ஃபாரின் டிசைபிள்ஸ்லாம் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடலான்னு சொல்கிறார். ஓகே, பிரபுபாதர் நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆகப்போன்னு கேட்குறார். பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ப்ரீச் பண்ணிட்டே தான் நான் இருப்பேன்ட்டார், அதான் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுட்டார் பிரபுபாதர். ஓகே, அவர் எப்பயுமே கடைசி வரையும் ப்ரீச் பண்ணிட்டே இருந்தார். அவர் சொன்னார் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொன்ன தமால் கிருஷ்ண மகாராஜ் சொன்னார், நாங்களும் உங்கள் அடிச்சுவட்டே ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, பிரபுபாதர் டிசைபிள்லாம் பாருங்கள், குரு மகாராஜ் ஜெயபிரகாஷ் மகாராஜ் குரு மகாராஜ் என்ன பண்ணுறாங்க, கடைசி வரை ட்ராவலிங் ப்ரீச்சிங் தான். இப்போ கூட அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம், மாயப்பூர்லேயே இருந்திருக்காங்க, இப்போ வந்து விருந்தாவன் வந்து அப்போ டெல்லியில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதருடைய டிசைபிள்ஸ் அவ்வளோ தூரம் அவங்க அந்த லைஃப்பில் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மெல்லோ வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து இடமாட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அது மெக்கானிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது அந்த பக்தியை விட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், அபிஷேஷ துராசாரோ, ஸ்லோகம் சொல்லு, அபிஷேஷ துராசாரோ பஜதேமா அனன்யமா சாதுரேவ சமந்தவ்ய, சொல்லிட்டோம். ஹீ சஹா, ரைட். அதுக்கு அடுத்தது சிப்ரம்பவி தர்மாத்மா கத்தி சொல்லு. கௌந்தியா பரிஜானகி நமே பக்த பிரணசியது, என்னுடைய பக்தன் அழிவதே இல்லை என்றார். அதனால் பக்தியில் ஒருத்தர் வந்து இப்படி இருந்துட்டு கேளு திடீர்னு டேஸ்ட் போயிடுச்சா என்ன அர்த்தம்னா அவர் அபராதம் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஏதோ ஒரு அபராதம் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவருக்கு டேஸ்ட் போயிடுச்சு. டேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரிஞ்சிடும், சாண்டிங் வந்து பண்ண முடியாது, நமக்கு பக்தியில் முந்தி மாதிரி கவனம் இருக்காது, அதெல்லாம். அதனால நம்ம பௌதிகம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபி கிருஷ்ண பிரபுபாதர் கொடுத்துருக்கார் புக்கில்.
there is no material impediment in Krishna consciousness. பௌதிக தடங்கள் எதுவுமே கிடையாது கிருஷ்ண உணர்வில். அதனால ஒருத்தர் வந்து பௌதிகம் எனக்கு தடங்கள் நினைக்க வேண்டாம். நம்மளுடைய மனதும் நம்ம பண்ண அபராதங்கள் தான் நமக்கு என்னது தடங்கள். அதனால இது நம்ம இந்த ரசங்கள் வந்து நமக்கு என்னால் புதுப்பிக்க முடியல. அதனால என்ன பக்தியில் டேஸ்ட் போயிடுச்சு. ஓகே, இதை புதுப்பிக்கிறது பண்ணோம், ஒரு பக்தனுடைய அந்த அடிச்சோட வந்து ஃபாலோ பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா, அதை படிக்க அதை லைக் பண்ண ஆரம்பித்தாலுமே நம்மளுடைய பக்தியை வந்து ரொம்ப முன்னா போயிடும். ஓகே, இப்போ ஒருத்தர் சாண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவருடைய சாண்டிங் எப்படி இருக்கும்? அஃபென்சிவ் சாண்டிங்காக இருக்கும். அஃபென்சிவ் சாண்டிங்னா புரியல, குற்றமுள்ள ஒரு சாண்டிங்காக இருக்கும், அபராதமுடைய சாண்டிங்காக இருக்கும். ஓகே, அபராதமுடைய சாண்டிங்னா என்ன? இன்னட்டிவ்டாக சாண்ட் பண்ணுறது, சொல்லிக்கிட்டே இருப்போம், பட் மனசு எங்கேயோ இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, இந்த மூமெண்ட்டில் இருக்கிற கிருஷ்ண உணர்வில் இருக்கிற பக்தரை வந்து பழிச்சு சொல்கிறது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவரை பற்றி குற்றம் சொல்கிறது, அவர் கிளாஸே எடுக்க தெரியலங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறது. ஓகே, வாய்க்கு வந்தது சொல்ல வேண்டியது, நம்ம நாக்குக்கு தான் நரம்பு கிடையாது இல்லையா. அப்புறம் சிவனுடைய நாமமும் விஷ்ணுவுடைய நாமமும் சேமன்னு சொல்கிறது, குருவை பழிக்கிறது, அப்புறம் ஹரிநாமம் வந்து அவருடைய புகழ் கற்பனை நினைக்கிறது, சாஸ்திரங்கள்லாம் பொய்ன்னு நினைக்கிறது, ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து எக்ஸாக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அதனுடைய பலன்களை அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் பாவ காரியங்கள் பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறது. ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சடங்கு சம்பிரதாயமாக கருதுறது. அப்புறம் வந்து நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு ப்ரீச் பண்ணுறது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகும் நான் எனது என்று தன்னை தானே நினச்சிட்டு அதை மாத்திரம் முக்கியமாக நினச்சிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது. ஓகே, அப்புறம் இன்னட்டிவாக இருக்கிறது, சரியாக கவனம் இல்லாமல் சேன் பண்ணுறது, இதெல்லாம் அபராதம். நம்ம அப்படி தான் சேன் பண்ணுறோம். ஓகே, இந்த அஃபென்ஸ் சாண்டிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் பாகவதம் படிக்க ஆரம்பிக்கணும். பாகவதம் படிக்கிறதுனா எப்படி? சும்மா கணக்கு படிக்கிறது கிடையாது, அதோடைய வேலையாகவே இருக்கணும். நம்ம அப்படியே நம்ம அதை படித்து அதை நினச்சிட்டே இருந்து இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்னா அப்போ தான் அதுக்குடைய ரசம், கிருஷ்ண மேலே ரசம் வரும். ஓகே, அது நிகம கலித்தம் பலம் சுகமுகாத்தமிழத்த திரவ சம்யுதம் பிபத பாகவத ரசமாலை பூரவோ ரசிகா மூவி பாபுக்கா. கரெக்டா? ஸோ அந்த ரசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாகவதம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மாம்பழம் சூப்பர் டேஸ்ட், அந்த பழத்தை வந்து கிளி வந்து கொத்திடுச்சு இல்லை அணில் சாப்பிட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாகவதமே ஆல்ரெடி டேஸ்ட்டு, அது யாருடைய வாயிலிருந்து வருது? சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். ஓகே, அவருடைய வாயிலிருந்து வரதுனால அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. இந்த மாதிரி பாகவத்தில் வந்து நமக்கு லைச்சிட்டோன்னா நமக்கு வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரசம் டெவலப் ஆகிடும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாகவதம் புக் வாங்கிட்டேன், இது விற்கணும், இது ஒரு மெக்கானிக்கலாக பண்ணுறது. ஓகே, நீங்கள் எவ்வளோ புக் பண்ணீங்க, நான் இவ்வளோ புக் பண்ணேன், இப்படியே நம்ம கிருஷ்ணனே மையமாக வைக்காமலே நம்ம என்ன பண்ணலாம், இஸ்கானுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதனால நமக்கு வந்து பக்தி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். பக்தி ப்ராக்டிஸ் பண்ணால் கிருஷ்ணன் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணனுக்காக நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நிறைய திறமை இருக்குது இல்லையா. குக்கிங் இருக்குது, சில பேருக்கு கம்ப்யூட்டர் நல்லா இருப்பாங்க, சில பேர் சாண்டிங் நல்லா பண்ணும். இந்த மாதிரி அந்த டெவலப் வந்து கிருஷ்ணன் மேலே பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ரசம்னு சொல்லி சொல்கிறாங்க பக்தி ரசமில். பாருங்க, the joyous life is attained by one's reaction to reading Bhagavad Gita or Srimad Bhagavatam. ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எப்படி இருக்குமா, ஒருத்தர் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போதே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா படிக்கும்போது. ஓகே, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னு அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா. ஓகே, இல்லைன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு அசோசியேட் பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, முன்னேறிப்பாங்களா, அவங்களோட அசோசியேட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த ரசம் டெவலப் ஆகுமா. நமக்கு வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும், இல்லைன்னா எப்படி டெவலப் ஆகும் சொல்லுங்கள். கிருஷ்ணனை பற்றி ஒரு சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணரே சொன்ன வாக்கியம், இதை படிக்கும்போது நம்ம ரசம் டெவலப் ஆகும். இல்லைன்னா ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கவங்களோட நம்ம என்ன பண்ணோம், அது பழகும்போது நமக்கு ரசம் டெவலப் ஆகும். பிரபாத் வந்து உட்காந்தோன்னா அப்படி நிறைய அந்த பக்தர்களுக்கெல்லாம் புரியுது, பிரபாத் ஆன்மீக இஷ்டசிக்கு போகிறான்னு சொல்லி புரியுது. இந்த மாதிரி ரசம் டெவலப், இல்லைன்னா ரசம் எப்படி டெவலப் ஆகும் சொல்லுங்கள். ஸோ அதனால் they will be always joyful. இந்த மாதிரி இருக்கும் ரசம் டெவலப் ஆகிட்டு எப்படி இருப்பாங்களா, எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்களாம். ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகவத்தையே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேண்டோவில்.
கிருஷ்ணனை பற்றி கேட்குறது. சின்மதாம் சோகதா கிருஷ்ணா புண்ணிய சவன கீர்த்தனா ஹதயந்தஸ்தோ பத்ராணி விதுனோதி சுகிருஸ்வராம் சுசுசுதானசிய வாசுதேவ கதா ருஷி ஷியான் மகத் சேவியா விப்ரா புண்ணிய தித்த நிஷேவனான். எப்போ நம்ம வைஷ்ணவர்களை சேவை பண்ணுறோமோ அப்போ கேட்கணுன்ற டேஸ்ட் வருமா? வாசுதேவனை பற்றி கேட்கணும் அப்படின்னு டேஸ்ட் வருமா? இந்த வாசுதேவனை பற்றி கேட்கணும்னு டேஸ்ட் வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு? இதயத்தில் இதயத்தில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாராம். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? சாது சங்கத்திலையும் சேவையிலையும் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஸ்டார்ட் ஆனது என்னன்னா வாசுதேவனை பற்றி கேட்க என்ன பண்ணுறாரு? இதயத்தில் அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாது? என்ன கிடைக்கிது நமக்கு? நஷ்டப்பிராய சபத்ரேஷு நித்திய பாகவத சேவையா பகவதர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டுகி. பக்தியில் நிச்சயமா பக்தியில் நிலைபெறான். இந்த மாதிரி வாசுதேவனை கேட்டு 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 பக்தியில் நிலைபெறான். அப்போதான் நிஷ்டா வருது, ஸ்டேஜ் வருது. ஓகே, இது வந்தோடனே என்ன ஆகுது? பக்தியில் நிலைப்பட்ட என்ன ஆகுது? ததா ரஜஸ்தமோபாவா காமலோபாதயசே சேத்தேனா வித்தம் சிதம் சத்தே பிரசிதரி. இந்த காமமும் குரோதமும் ததா ராஜஸ்தமோபாவா, இந்த காமம் குரோதம் ரெண்டுமே போகுது. லஸ்ட் ஆங்கர் கரெக்டா? ரஜோகுணம் தமோகுணத்துலாம் வருது கரெக்டா? இந்த ரஜோகுணம் தமோகுணம் போனா இந்த காமமும் கோபமும் போயிடுது. இதுதான் நடக்குமா ஆக்சுவலாக? இதுதான் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம சேவை பண்ணுறோம், நமக்கு கேட்கணும்னு நமக்கு ஆசை வருது, பகவானை பற்றி கேட்கணும்னு சொல்லி ஆசை வருது. அதுக்கப்புறம் பக்தியில் நிலை பெறணும். அதுக்கப்புறம் ரஜோகுணமோ தமோ குணமோ நம்மளை விட்டு போகுது. இது போனால் என்ன ஆகும்? நமக்கு ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தியோகரா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்க சஜாயத்தே. அந்த மாதிரி ஒரு ஆன்மா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்களாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஜாய்ஃபுல் இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டமா. எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பக்தர். ஹாப்பினஸ் பிரபா சொல்லுவார், எப்பயுமே ஜாலியாகவே இருப்பான். பக்தர்களை பார்த்தா ஜாலியாகவே இருப்பான், அதான் பக்தர். ஓகே, இதையாவது ஏதோ வருத்தம் இருந்தாலும் முடிஞ்சது, அவங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டேஜ் வரலன்னு அர்த்தம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ரியாக்ஷன் பை ரீடிங் பகவத்கீதான் ஸ்ரீமத் பாகவதம். ஃபஸ்ட்டு அதை படித்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பகவத்கீதை படிக்கணும். இப்போ எப்படி நம்ம ஒரு நாவல் புக், ஒரு ஸ்டோரி புக் லைப்ரரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்காதன்னு சொல்ல என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஏன்னா அதில் ஒரு ரசம் இருக்குது. அந்த மாதிரி ரசம் பகவத்கீதை பாகவதம் எப்போ நேரம் கிடைக்கும் படிக்கலாம், இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணும். இது ஒரு விதம். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப அட்வான்ஸான டிவோட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாசங்களை கேட்கணும், புறப்பாவுடைய லெக்சர் கேட்கணும், இந்த மாதிரி மகாராஜ் லெக்சர் கேட்கணும். அது ரொம்ப டேஸ்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, அவர் என்னென்ன பேசுவோம் அதெல்லாம் கேட்கணும். இது ஒரு ரசம், இது வழியாக டெவலப் ஆகும். இல்லை ரசம் டெவலப் ஆகாது. ஓகே, இது புரியுது அவனுக்கு? மெக்கானிக்கல் தான் பண்ணுறோம். மெக்கானிக்கல் எப்போ பண்ணுவோம்? வியாதி இருக்கும்போது மெக்கானிக்கலாக பண்ணுவோம். டேப்லெட் கரெக்டாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அரை மணி நேரத்துக்கு வரும், சாப்பிட்டோன்னே சாப்பிட்டுட்டேம்மா, கரெக்டாக படுத்துக்கோ. இது வியாதி இருக்குது. ஓகே, நேச்சுரலாக இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது, மாத்திரைலாம் சாப்பிட தேவையில்லை. நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க நேச்சுரல் ஆக்டிவிட்டி வரும். அதனால் இப்போ வியாதி இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாதனை பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரசத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது 2 ஃபோர்ஸ் பார்த்தோம் நம்ம. ஒன்று பகவான், இன்னொன்று பக்தர். இது நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் விபாவா, அனுபாவா, சாத்விக பாவா, விபச்சாரி பாவா, ஸ்தாயி பாவா, நிறைய. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். பக்தி ரசாமத புக்கில் இருக்கிறத படித்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இந்த விபாவா இருக்கு இல்லையா, அதுதான் இந்த அன்பு பரிமாற்றத்துக்கு பேஸ். ஓகே, அடித்தளம். ஓகே, இது பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அடித்தளம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதெல்லாம் இது ரொம்ப போக போக பார்த்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் டிவோஷனும் டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதுவுமே ரெண்டுமே டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா பிரபுபாதர் ஃபஸ்ட்டே எழுதினார், அதுக்கப்புறம் நெக்டர் ஆஃப் டிவோஷன் எழுதினார். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். பிரபுபாதர் அடிக்கடி படிக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் ரெண்டுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நம்மளை பொறுத்தவரை. டீச்சிங் லார்ட் சைத்தன்யா நிறைய ஃபிலாசபி இருக்குது, அதை பார்ப்போம், கிளாஸில் பார்ப்போம். நெக்டர் ஆஃப் டிவோஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கருத்துக்கள் கொடுத்துருக்கார். ஒரு பக்தர் 40-50 தடவை படிக்கணும்னு சொல்லியிருக்கார் பிரபுபாதர் இந்த புக்கை. பார்த்துக்கோங்க எவ்வளோ முக்கியமான ஒரு புக்குன்னு சொல்லிட்டேன். இதான் நம்ம பேசணும்னு நினச்சோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதில் ஏதாவது கேள்வி இருக்கா? நெக்டர் ஆஃப் டிவோஷன் ஒரு புக்கு, இன்னொன்று டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, அதுவும் முக்கியமான புக். மூணாவது டீச்சிங் இந்த ரசம் தானாங்க பிரபு.
தீட்சை இல்லை, தீட்சை வந்து இது வந்து எப்படின்னா அந்த மாதிரிலாம் கிரைட்டீரியா வைக்க முடியாது மற்ற. ஏன்னா ரசத்தை வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு பசிக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பசிக்குன்னு எப்படி தெரியும்? எனக்கு அது கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக. பசிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு பசி இருக்குது பயங்கரமானு சொல்லிட்டு. அதே மாதிரி ரசம்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தர் ரசம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் சில சமயம் அறிகுறிகள் எப்படி வரும்னா, அவராக இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவராக இப்படி பண்ணாரு. அப்போ என்னன்னா அந்த இது இல்லை, அதனால தான் அந்த ரசம் இல்லை, அன்பு இல்லை, அதனால அப்படி பண்ணிடுறான், விட்டுட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் நடக்கும். ஓகே, நமக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த ரசத்தை, கிருஷ்ணன் மேலே ரசத்தை வந்து வளர்த்துக்கணும். இல்லை பௌதிகமாக நம்ம பார்ப்போம். இப்போ நான் போனால் மரியாதை இருக்கணும் இஸ்கான் டெம்பிளுக்கு, நான் இதுக்காக போகிறேன், நல்ல பிரசாதம் வேறு வேலை கிடைக்கணும், எனக்கு லைனில் இல்லாமலே பிரசாதம் கிடைக்கணும், இந்த மாதிரி நோக்கெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ரசம் கிடையாது, இது வேறு விதமான ரசம். மற்றவங்களை டாமினேட் பண்ணி வர்ற ரசம், அந்த ரசம் கிடையாது. கிருஷ்ணர் மேலே உள்ள ரசம் இது வளர்த்துட்டோம்னா கடைசி வரை நம்ம பக்தி வந்து நம்ம காப்பாற்றிடலாம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எதுவும் பாயிண்ட்ஸ் சொல்ல போறியா ஹாசினி? ஹரிணி பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்லணுமா? இல்லை, சரி முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கு? யாரும் பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்ல போறீங்களா? சப்ஜெக்ட் புரிஞ்சதுல உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. அதாவது நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம் புக்கை நல்ல ஸ்ரத்தையோட படிச்சாவே நம்ம வந்து பக்தி ரசம் வந்து டெவலப் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். அப்புறம் வந்து நமக்கு உள்ள இருக்கிற, நமக்கு எல்லாருக்கிட்டே இருக்கிற இந்த குணம் இருக்கு இல்லையா, ரஜோ குணம் அண்ட் தமோ குணம், இந்த இரண்டுமே நம்ம விட்டு போயிடும். கரெக்ட் 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 ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உனக்கு என்ன கேள்வி? அவனுக்கு தெரியும். இப்போ பசி இருக்குன்னு வச்சுக்கோ, பசி இருந்தால் என்ன ஆகும்? மேலே நமக்கு வந்து ஒரு கவலை போட்டோன்னு நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லை சக்தி கிடைக்குதா? போட போட என்ன எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கா? அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் வயிறு திருப்தி ஆகுதா? அப்புறம் என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது, வயிறு நிறைஞ்சிருதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. சிம்டம் இருக்கா? அதே மாதிரி பக்தியிலையும் சிம்டம் உண்டு. நம்ம வந்து இந்த மாதிரி ரசம் டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சிம்டம் இருக்கு. ஓகே, விரக்தி ஏற்படும் பௌரிகத்தில். ஆன்மீக காரியம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பௌரிகத்தை பண்ணும்போது என்ன ஆகும்? விரக்தி. பக்தி பரேஷானுபவம் விரக்தி அந்நியத்தை சைச திரிக்க ஏக்க காலம். ஸ்ரீனிவாச நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, விரக்தி ஏற்படும். அப்புறம் வந்து பரே ஈஷானுபவம், அந்த அனுபவம், ஈஷா அனுபவம் இல்லையா? அந்த அனுபவம்னா என்ன? நம்ம கிருஷ்ணருக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அந்த அனுபவம். அதுக்கடுத்து என்ன வரும்? அப்புறம் தான் பக்தி வரும். அப்புறம் தான் பக்தி நமக்கு வந்து பிறக்குது. அதாவது பக்தி எப்போ பண்ணுறோம்னா உண்மையிலேயே 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பிறகு தான் பக்தி பண்ணுறோம். அதுக்கு முன்னால் உள்ள பக்தி வந்து என்னது? ப்ராக்டிஸிங் பக்தி தான். நம்ம இப்போ என்னது பண்ணுறோம்? சாதனை பக்தி, ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், பக்தி பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பிட்டோன்னே எப்படி இந்த சிம்டம்லாம் வரும், அதே மாதிரி பக்தி வந்து இந்த மாதிரி வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ரசம் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சிம்டம் வரும், விரக்தி ஏற்பட்டுரும். இது பௌதிகத்து மேலே விரக்தி, கிருஷ்ணன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு, பாவா அனுபாவா, அப்புறம் கடைசியில் பக்தி, இது வந்து வரும். ஓகேவா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பகவத்கீதை